இந்த உலகில் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் மதிப்பு அதிகம். அதனால் ஒரு நபர் உங்களை ஏமாற்றிவிட்டு போகும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். இன்று எனக்கு என்றால் நாளை உனக்கு என்பதுதான். அது மட்டுமின்றி உங்களை விட்டு யார் விலகினாலும் அது அவர்களுக்குத்தான் இழப்பாகவும் பலவீனமாகவும் இருக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு அல்ல. அதனால் உங்களுடைய தகுதியை நீங்கள் உயர்த்திக் கொண்டே இருங்கள். உங்களுக்கானது நிச்சயம் உங்களை தேடி வரும். அது மட்டுமின்றி ஒருவரை அழவைத்து காயப்படுத்திவிட்டு இன்னொருவரை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்தும் மனிதர்கள் எப்போதுமே எவரையும் நிரந்தரமாக நேசிக்க மாட்டார்கள். மற்றவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அதுபோலதான் நாமும் மற்றவரிடம் நடந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை நாம் கொடுக்க தொடங்கிவிட்டால் அது தானாகவே நம்மிடம் வரத் தொடங்கிவிடும். அதில் மரியாதையும் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் நம் வாழ்க்கையில் மரியாதை வேண்டுமென்றால் அதை சம்பாதிக்க மட்டும்தான் செய்ய வேண்டுமே தவிர அது ஒரு நாள் கேட்டு கிடைக்கக்கூடியதாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. அதனால் தயவு செய்து அப்படி ஒரு செயலை மட்டும் செய்து விடாதீர்கள். யாராக இருந்தாலும் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்பவர்களின் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை பொறுமையாக காது கொடுத்து கேட்க, மனம் இல்லாமல் முன்கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிறர் மனதை காயப்படுத்திவிட்டு அதன் பிறகு தெரியாமல் பேசிவிட்டேன் மன்னித்துவிடு என்று சொன்னால் மன்னிக்கதான் மனம் வருமா அல்லது பேசிய வார்த்தைகள் தான்